Hi guys, AppleFix Solutions. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் நம்ம டர்போ ஸ்கீமேட்டிக்ஸில் ஒரு சூப்பரான ஒரு ஃபியூச்சர் ஒன்று கொடுத்துருக்கோம். அதுவுமே ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். அது என்ன ஃபியூச்சர், அது என்னென்ன கண்டிஷனில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் இப்போ வந்து அது என்னன்னு சொல்லி காட்டுறேன். இது ஒரு ரெட்மி 15C ஃபோன். ஸோ நான் தெர்மலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்லி நான் இப்போ பவர் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் பவர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பவர் வந்து ஒன் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து ஹீட் ஆகுது. இந்த ஹீட் ஆகுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது இந்த ஃபோனோட இஎம்எம்சி. இந்த ஃபோனோட இஎம்எம்சி வந்து ஹீட் ஆகுது. ஸோ இந்த ஃபோனோட இஎம்எம்சி இந்த ஹீட் ஆகுது. இந்த ஃபோனுமே வந்து நோ பவர் கண்டிஷன். ஸோ இப்போ நான் இந்த ஃபோனுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இஎம்எம்சி வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, நம்ம ஒரு இஎம்எம்சியை வந்து சேஞ்ச் பண்ணோம்னு சொன்னால், நம்ம டைரெக்டாக வந்து எல்லா இஎம்எம்சியும் வந்து ஒரு ஃபோனுக்கு வந்து சப்போர்ட் ஆக மாட்டேன். நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து டைரெக்டாக சேஞ்ச் பண்ணிடலாது. அந்த மாடலுக்குரிய சப்போர்ட்டான இஎம்எம்சியை மட்டும்தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நம்ம இதை வந்து சிம்பிளாக நம்ம டர்போ ஸ்கீமேட்டிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன மாடல் என்னென்ன கார்டு வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லி சிம்பிளாக பார்த்துடலாம் நமக்கு நிறைய. ஓகே, இதான் இந்த ஃபோனோட இஎம்எம்சி. ஸோ இதான் கம்ப்ளைண்ட். இந்த இஎம்எம்சி வந்து ஹீட் ஆகுது. இதை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு இதே சேம் நம்பரில் இருக்கிறது வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுக்கு கம்ஃபர்டபுளாக சப்போர்ட் ஆகக்கூடிய இஎம்எம்சி கார்டு வந்து நம்ம எதுன்னு சொல்லி அதை ஃபைன் பண்ணணும். இதை நமக்கு ஃபைன் பண்ணணும்னு சொன்னால் நம்ம இந்த இஎம்சியை கலட்டி செக் பண்ணி நம்ம பினோட் அடிச்சு சொக்கட்டில் பாக்ஸில் எல்லாம் கனெக்ட் பண்ணி வாங்கி தான் நம்ம ஃபுல் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம சிம்பிளாக நம்ம டர்போ ஸ்கீமேட்டிக்ஸில் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். அதுவுமே ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்கு இந்த ஆப்ஷன் வந்து. இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் வந்து இது டர்போ ஸ்கீமேட்டிக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். தரைக்கு பார்ட் குவேரின்னு சொல்லி. ஓகே, இதில் வந்து நீங்கள் ஐஃபோனில் NAND குவேரி அதுவுமே பார்க்கலாம். அதே போல் இஎம்எம்சி அண்ட் யூஎஃப்எஸ் அதோட இதுவுமே பார்க்கலாம். ஓகே, நான் இப்போது இதில் வந்து இஎம்சி சர்ச் பை இஎம்எம்சி அண்ட் யூஎஃப்எஸ் நேம். ஸோ நேம்னு சொன்னால் இந்த அடிக்கிறது இந்த 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 நம்பரை நான் இதில் டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சர்ச் பை மாடல். ஓகே, இப்போ நம்ம இந்த என்ன மாடல் சொல்லி அந்த மாடலில் நம்ம இதில் டைப் பண்ணாலுமே அது வந்து என்னென்ன கார்டு நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இதில் காட்டிடும். நான் சர்ச் பை மாடல் கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் இதில் மாடலை டைப் பண்ணுறேன். இதோட மாடல் வந்து ரெட்மி 15C. நான் ஜஸ்ட் 15C. ஓகே, 15Cன்னு டைப் பண்ணிட்டேன். ஓகே, ஷோமி 15C இங்கே வந்து செலக்ட் ஆகிட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் இவ்வளவு கார்டு வந்து இவ்வளவு நம்பர் இருக்கிற கார்டு நமக்கு அதில் யூஸ் பண்ணலாம். இந்த ரெக்கமெண்டட் போட்டிருக்கிற இது வந்து டெஸ்டட். இது வந்து 100% செட் ஆகும். சப்போர்ட் ஆகக்கூடிய கார்டு தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஆனால் அந்த ரெக்கமெண்ட் இருக்கிறது வந்து 100% வந்து ஒர்க் பண்ணணும். இது வந்து டெஸ்டட். ஸோ இப்போ என்ன ஃபோனில் இருக்கிற கார்டு நம்பர் வந்து இந்த நேம். இப்போ ஜஸ்ட் நான் இங்கே மாடல் நம்பரை டைப் பண்ணுறேன். ரெட்மி ஷோமி 15Cன்னு நான் இங்கே டைப் பண்ணினேன். ஸோ எனக்கு இங்கே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு. ஸோ இதோட நம்பர் வந்து தருக்குது. என்னோட கார்டு நம்பர் தருக்குது. சேம் நம்பர் வந்து இங்கே இருக்கா, அதே சேம் நம்பர் இங்கே வந்து இருக்கு. ஓகே, இது இந்த ஃபோனில் ஆல்ரெடி இருக்கிற கார்டு. ஸோ நான் எனக்கு இந்த கார்டு வந்து இந்த நம்பரில் இருக்கிற கார்டுமே வந்து நான் வேறு எதுனான ஃபோனில் இருந்து இதே சேம் நம்பரில் இருந்துக்குன்னு சொன்னால் நான் இதை செய்யலாம். இதை டைரெக்டாக நான் எடுத்து கொண்டு வைக்கலாம். நமக்கு இதுக்கு நம்ம அந்த ஃபோனை இஎம்சியை கலட்டி வேறு இஎம்சியை அடித்து நம்ம சேம் மாடல் செட் ஆகுதான்னு சொல்லி நம்ம இவ்வளோ டைம்லாம் செக் பண்ணி பார்க்குறது சிம்பிளாக வந்து ஒரு சிங்கிள் கிளிக்லேயே நமக்கு என்ன செஞ்சிடலாம். இதில் ஈஸியாக ஃபைன் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக ஒர்க்குக்கு போயிடலாம். ஸோ இதில் வந்து எல்லா மாடல் நிறைய மாடலுக்கு அப்டேட் பண்ணி பாருங்கள். ரெண்டமாக நான் என்ன நம்பர் அடித்தாலுமே இதில் வந்து அதில் காட்டிடும் பாருங்க. நான் ரெண்டமாக என்ன நம்பர் அடித்தாலுமே அவ்வளோவுக்கு அப்டேட் இருக்குது. இதில் ரெண்டமாக என்ன லெட்டரை டைப் பண்ணாலுமே அதுக்கு நமக்கு இங்கே அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து அப்டேட் இருக்குது. நான் ரெண்டமாக தான் டைப் பண்ணுறேன். ஓகே, நம்ம என்ன மாடலில் டைப் பண்ணாலுமே அதுக்குரிய அப்டேட் அவ்வளோ டேட்டாபேஸ் அவ்வளோ அப்டேட் வந்து இதில் கொடுத்துருக்கு. இந்த ஆப்ஷன் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அவசியம் கூட இல்லை. இது வந்து ஃப்ரீயாகவே ஒரு ஃப்ரீ ஆப்ஷன். இது நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி. ஓகே, அதே போல் நமக்கு இதில் ஐஃபோன் நீங்கள் NAND குவேரி இதில் ஐஃபோனோட மாடலுமே நமக்கு செக் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் நான் iPhone 12 டைப் பண்ணுறேன். ஓகே, iPhone 12 பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சில NANDல வந்து இந்த NAND நேம் மட்டும் கொடுத்துருப்பாங்க, சீரியல் நம்பர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எத்தனை ஜிபி கெப்பாசிட்டி வந்து மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு இதில் அந்த நம்பர் எத்தனை ஜிபிக்குரியன்னு சொல்லி இதுலேயுமே மென்ஷன் பண்ணிருக்கு. இந்த நம்பர் இருந்தீங்கன்னு சொன்னால் 128 GB இருக்கும். ஸோ இந்த நம்பர் இருந்தீங்கன்னு சொன்னால் 256. அது வந்து என்ன கம்பெனி, ஹைனிக்ஸ் அந்த மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இவ்வளவு சிம்பிளாக ஈஸியாக வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அதே போல் ஸ்கீமேட்டிக்ஸ்மே நாங்கள் வந்து இது வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் ஆகின மாடல். ஸோ
இது வந்து ஒரு ரியல்மி மாடல். ஸோ இதுவுமே பிக்சர் குவாலிட்டியுமே வந்து ஹை குவாலிட்டி பிக்சர் குவாலிட்டியை கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பக்கா வரைக்கும். அதோட நம்ம ஹார்ட்வேர் சொல்யூஷன் எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல் டயட் வேல்யூவோட கொடுத்துருக்கோம். நமக்கு மற்ற டூல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு டயட் வேல்யூக்கு வேறையாக ஒன்று ஓப்பன் பண்ணணும், ஹார்ட்வேர் சொல்யூஷனுக்கு வேறையாக ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு சம்டைம் நம்ம செக் பண்ணி பார்க்குற டைமில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது நீங்கள் எந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணாலும் எல்லாத்துலேயுமே வந்து டயட் வேல்யூ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் இது ஜஸ்ட் எல்சிடி லைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எல்சிடி லைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட எல்லா எல்சிடி லைட் மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குரிய டயட் வேல்யூமே இதில் கொடுத்துருக்கேன். அதே போல் எல்சிடி ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் எல்சிடிக்குரிய கனெக்ஷன்ஸுமே காட்டி மற்ற எல்லாத்துக்குரிய டயட் வேல்யூமே இதுலேயுமே கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து டெய்லி அப்டேட் வந்து நம்ம டர்போ ஸ்கீமேட்டிக்ஸில் வந்துட்டே இருக்குது. இதே போல் நாங்கள் நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ் இருக்குது. எல்லாமே எங்களோட நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் இன்னுமே டர்போ ஸ்கீமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணலன்னு சொன்னால் கட்டாயம் இன்னும் நீங்கள் டர்போ ஸ்கீமேட்டிக்ஸ் நீங்கள் வாங்கலைனாலும் ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃப்ரீ ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துக்குன்னு சொன்னால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஷூராக. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கும் டர்போ ஸ்கீமேட்டிக்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் Apple Fix Solution ஸ்ரீலங்கா நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் டர்போ ஸ்கீமேட்டிக்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு ரீசேலர் இருக்காங்க, அதில் போயிட்டு நீங்கள் டர்போ ஸ்கீமேட்டிக் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ.